ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டான தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூவில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கெட்டி பாலாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வெந்தயமும் சீரகமும் கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பச்சரிசியில் கஞ்சி வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு இவங்க கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி, 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சாதம் வெந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம குக்கரில் ரைஸை வேக வைக்கும்போதே தேங்காய் பாலும் சேர்த்து வேக வச்சோம்னா கஞ்சி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு சாதம் நல்லா குலைவாக வெந்தும் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாதம் ரொம்பவே நல்லா வெந்துருச்சுங்க. லைட்டாக நம்ம இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக இருக்க தண்ணியில் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டான நம்மளோட தேங்காய் பால் கஞ்சி ரெடி. சண்டே நல்லா ஹெவியாக நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மண்டே ரிலாக்ஸாக வயிற்றுக்கு இதமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண், வயிறு புண், காய்ச்சல் இதெல்லாம் குணமாக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.